வணக்கம் மக்களே. இன்றைக்கி ஒரு அட்டகாசமான சூப்பரான டேஸ்ட்டில் ஒரு சிக்கன் வறுவல் பண்ண போகிறோம். நல்ல காரசாரமாக நல்ல மசால் மணத்தோட அட்டகாசமான ருசியில் பண்ண போகிறோம். அதுக்கு இப்போ கடாய் வச்சாச்சு. இப்போது நம்ம கடலெண்ணெயை நம்ம சேர்த்திக்கலாம். நான் 100 ml கடலெண்ணெய் எடுத்துருக்கிறேன். இது எண்ணெய் சூடாகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போது எண்ணெய் சூடாகிடுச்சு. நம்ம நறுக்கி வச்ச பெரிய வெங்காயம் 3 வெங்காயம் இதுக்கு எடுத்துருக்கிறேன், சேர்த்திக்கலாம். இந்த 3 வெங்காயம் நல்லா பொன்னிறம் ஆகிற வரைக்கும் வதக்கணும். இதை நல்லா பொன்னிறம் ஆகிற வரைக்கும் நம்ம வதக்கணும். அப்போ தான் இந்த சிக்கனுக்கு நல்ல டேஸ்ட்டு, அந்த பொன்னிறமாக வதங்கினா தான் நல்ல டேஸ்ட் வரும். வெயிட் பண்ணலாம். பாருங்க, நல்லா வெங்காயம் நல்லா ப்ரௌனிஷாக நல்லா வதங்கி வருது. இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு பேக்கெட் நான் இப்போ ரெடிமேடாக தான் இன்றைக்கி வாங்கி பண்ணுறேன். முடிஞ்ச அளவுக்கு நீங்களே வீட்டில் அரைச்சி போடுங்க. நான் ரெடிமேடாக ஒரு பேக்கெட் இஞ்சி பூண்டு விழுது வாங்கியிருக்கிறேன். இதோட சேர்த்திக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது ஒரு பேக்கெட்டு சேர்த்திக்கலாம். இதோட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இந்த ஸ்டேஜில் தான் நம்ம இஞ்சி பூண்டு விழுது சேர்த்தணும். இப்படியே நல்லா தட்டி விட்டுருவோம். இப்போது இந்த டிஷ்ஷுக்கு தேவையான மசாலா பொடியெல்லாம் நம்ம சேர்த்திக்கலாம். தேவையான அளவு மஞ்சள் பொடி நான் ஒரு 2 சிட்டிகை சேர்த்திருக்கிறேன். அதுக்கப்புறம் மல்லித்தூள் எல்லாம் நான் ஒரு தோராயமான அளவில் தான் போடுறேன். அதுக்கப்புறம் சீரகத்தூள், அதுக்கப்புறம் பெப்பரு, அதுக்கப்புறம் கறி மசாலா தூள். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது இந்த ஸ்டேஜில் நம்ம சிக்கனை இதோட சேர்த்திக்கலாம். 1 கிலோ சிக்கனை நான் எடுத்துருக்கிறேன். ப்ராய்லர் சிக்கன் எடுத்துருக்கிறேன். இதோட சேர்த்திக்கலாம். இப்போ இந்த சிக்கனை இதோட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம தண்ணியே ஊற்றாம தான் நம்ம இதையை நல்லா ஃப்ரை பண்ண போகிறோம். மசாலா பொடின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கறி மசாலா பொடி, சீரகத்தூள், மல்லித்தூள், கொத்தமல்லித்தூள், அதுக்கப்புறம் மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் பெப்பரு
இந்த 5 தூளை ஆட் பண்ணால் மட்டும்தான் இந்த சிக்கன் வந்து நல்ல டேஸ்ட்டாக வரும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். வெயிட் பண்ணலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்படியே வந்து ஹை ஃப்ளேமில் ஒரு 10 நிமிஷம் நல்லா வேகட்டும். அதுக்கப்புறம் நம்ம வந்து இதில் வந்து உப்பும் அதுக்கப்புறமா தான் கடைசியாக உப்பு ஆட் பண்ணதுக்கப்புறம் தான் வரமிளகாயை சேர்த்தணும். வெயிட் பண்ணலாம். இப்போ தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துக்கலாம். இப்போயே ஒரு 10 நிமிஷம் நல்லா வேகட்டும். வெயிட் பண்ணலாம். மிளகா சேர்த்துக்கலாம். வரமிளகா 30 வரமிளகா 1 கிலோ கறிக்கு. இதை நல்லா இப்படி கட் பண்ணி சேர்த்துக்கிங்க. அப்போ தான் வந்து இந்த காரம் வந்து கறியில் நல்லா இறங்கும். இதையும் அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்படியே ஒரு 15 நிமிஷம் நல்லா வேக விடலாம். வெயிட் பண்ணலாம். இது வந்து நம்ம வந்து ப்ராய்லர் சிக்கன் எடுத்துருக்குறோம். 1 கிலோ சிக்கனுக்கு நான் வந்து 2 பெரிய வெங்காயம் இல்லை 3 பெரிய வெங்காயம் சேர்த்திருக்கிறேன். மசாலா பொடி வந்து 5 வகையான மசாலா பொடியை நான் இது கூட சேர்த்திருக்கிறேன். வரமிளகா மட்டும் 30 வரமிளகா சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்திருக்கிறோம். இந்த டிஷ்ஷுக்கு இந்த வரமிளகா, இந்த 5 வகையான மசாலா பொடி, அதுக்கப்புறம் 3 பெரிய வெங்காயம் சேர்த்துனீங்கனாக்கா இந்த டிஷ் வந்து சூப்பராக இருக்கும். இது வந்து மெயினாக தயிர் சாதம், ரச சாதம், ஒயிட் ரைஸ்க்கெல்லாம் இது வச்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். இதே மாதிரி ஃபாலோ பண்ணி செஞ்சு பாருங்கள். இப்போ வந்து தண்ணி வந்து ஓவராலாக ட்ரை ஆகிடுச்சு. நம்ம வந்து கறி முழுகிற அளவுக்கு நம்ம வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். வெயிட் பண்ணலாம். இப்போ வந்து கறி வேகிறதுக்கு நம்ம வந்து கறி முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் வந்து 2 டம்ளர் தண்ணி கறி முழுகிற அளவுக்கு சேர்த்தியாச்சு. இப்போது இந்த தண்ணி சுண்டி வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். ஒரு 15 நிமிஷம் ஆகும். வெயிட் பண்ணலாம். இந்த சிக்கனை பொறுத்த வரைக்கும் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் லெக் பீஸாக எடுத்துகிட்டு வந்து செஞ்சிங்கன்னா சூப்பராக இருக்கும். நான் வந்து லெக் பீஸாக எடுக்கலை. இதுக்கு முன்னால் ஒரு தடவை லெக் பீஸில் எடுத்து செஞ்சு சாப்பிட்ருக்குறோம். அருமையாக இருந்தது. அதனால் நீங்கள் அது மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். பீஸும் வந்து ரொம்ப சின்ன சின்ன பீஸாக போட வேண்டாம். ஏன்னா இது ப்ராய்லருங்கிறதுனால சீக்கிரமாக வந்து கரைஞ்சிரும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு மீடியம் சைஸாக கட் பண்ணி இந்த வறுவலை செஞ்சால் அருமையாக இருக்கும். சிக்கன் பார்த்திங்கன்னா சிக்கனில் இந்த தண்ணியெல்லாம் வந்து ஆல்மோஸ்ட் ட்ரை ஆகிடுச்சு. இப்போ வந்து இன்னொரு ஒரு 7 நிமிஷம் நல்லா இதை வந்து கைவிடாமல் கிளறிட்டு இருந்தால் அடி பிடிக்காமல் நம்மளுக்கு நல்லா ஒரு வறுவல் ஸ்டேஜுக்கு நல்லா திரண்டு வரும். அது வரைக்கும் கைவிடாமல் கிளறிட்டே இருக்கலாம். வெயிட் பண்ணலாம். சூப்பரான வறுவல் ஹோட்டல் ஸ்டைலில் ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.